எல்லோருக்கும் வணக்கம். பொதுவா லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம்னா, கண்டிப்பா ஒரு நாள் நல்லது நடக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பெரியவங்கலாம் சொல்லி கேள்விப்பட்டுருக்குறோம். எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது நடக்குங்கிறது அ உண்மதான். அட் த சேம் டைம் நம்மள செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். நம்ம எதனால கஷ்டப்படுறோங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்ணி கேட்கணும். இல்ல எந்த மாரி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறோம், கரெக்ட்டா பண்ணுறோமா? இல்ல ராங்கா போறோமா? இல்ல ராங்கான ஒரு பெர்சன்ஸோட கான்டாக்ட்ல இருக்கிறோமா? இல்ல நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ மாத்திக்கணுமா? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டிங்கன்னா தான் அந்த நல்லது நடக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே நல்லதுலாம் நெறைய பேத்துக்கு நடந்தது கிடையாது. வாழ்க்கை பூரா அவங்க கஷ்டத்திலேயே இருந்து போன ஆட்கள் நெறைய இருக்கிறாங்க. அவங்கள உள்ள போய் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுடைய பேட்டர்ன, அவங்க லைஃப் ஸ்டைல அவங்க என்னைக்குமே மாத்திக்க விரும்பல. மாத்திக்கவும் மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாரி இல்லாம, உங்களுக்கே தெரியும். ஒரு கட் ஃபீல் வரும். இல்ல நாம இது தப்பா பண்ணிட்டுருக்குறோம். இத நம்ம உடனே மாத்திக்கலாம். எந்த விதமான ஈகோ இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி வீசிட்டு, உடனே நம்ம அத மாத்தி அடுத்த ஒரு புது விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு புது அ மனுஷனா நம்ம எவால்வ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கே வந்தீங்கன்னா மட்டும் தான், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். தேங்க் யூ.